வணக்கம். இது உங்கள் கொட்டாம்பட்டி எலக்ட்ரிஷியன். உங்களுடன் தமிழால் இணைவதற்கு மகிழ்ச்சி. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம ஒரு கஸ்டமரோட பழைய வெஸ்டர்ன் டேங்க் எடுத்துகிட்டு ஒரு புது வெஸ்டர்ன் டேங்க் வைக்க வந்திருக்கோம். ஸோ அந்த பழைய சுப்ரீமில் இப்போ நம்ம ஒரு புது வெஸ்டர்ன் டேங்க் வைக்க போகிறோம். அதில் என்னென்ன பொருள் இருக்குதுன்னு இருங்க, அதை உடச்சி காட்டுறேன். அதை எப்படி இன்ஸ்டலேஷன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தோம்னா இப்போ பழைய டேங்கை ரிமூவ் பண்ணிட்டு புது டேங்க் இப்போ மேலே வச்சுருக்கோம். மேலே வச்சுட்டிங்கன்னா லென்த்து கூட இருக்குது. இதை எப்படி நம்ம மார்க் பண்ணலாம் அப்படின்னா, இதில் லப்பர் புஷ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த புஷ்ஷை வச்சு நம்ம மார்க் பண்ணி பார்த்தோம்னா இந்த இடத்துல அதுக்கேற்றாப்படி மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த லெவலில் வெட்டினோம் அப்படின்னா இதுக்குள்ளே அந்த பைப்பு வந்து இன்செர்ட் ஆகிரும். இந்த பைப்பு இதுக்குள்ளே வந்து இன்செர்ட் ஆகிரும். நம்ம அதுக்கேற்றாப்படி மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதை வெளியில் வச்சு அறுத்துருக்குறோம். இப்போ அது ஸ்பிரிட்டில் ஒரு காண்டி இப்போ உட்கார வச்சுருக்கோம். உட்கார வச்சுட்டா பின்னாடி இந்த காடி தெரியுதுங்களா, 2 காடி. இப்போ அதுக்கேற்றப்படி இந்த டேங்க் இப்படி 2 மார்க் வந்து பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம உள்ளேயும் மார்க் பண்ணியிருக்கோம். காடி எவ்வளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம அந்த பேனால் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த டேங்கை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம ஒரு டேங்கோட மேல்மட்டத்தில் மார்க் பண்ணோமா, அதிலேருந்து நம்ம சென்டர் எடுத்து நம்ம ட்ரில் பண்ணியிருக்கோம். அதே தான் ஆப்போசிட்லேயும் அதிலேருந்து சென்டர் எடுத்து நம்ம ட்ரில் பண்ணியிருக்கோம். ட்ரில் பண்ணிட்டு இப்போ வந்து ஃபிக்சர் குச்சி நம்ம அடிக்க போகிறோம். பிவிசி ஃபிக்சர் குச்சி அடிச்சுட்டு நம்ம அதில் டேங்கோட இது மாட்ட போகிறோம். இப்போ டேங்கை ஃபிட் பண்ணி வச்சு நம்ம அந்த தண்ணி உள்ள போட்டு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஏதாச்சும் லீக்கேஜ் எதுவும் இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். அதே போல் வாட்டரோட லெவல் எவ்வளோன்னு சொல்லி இப்போ ஒரே இதை செக் பண்ணிவிட்டு இந்த இவ்வளோ தூரம் நின்றுச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். அதனால் இந்த ஹைட்டு வர வரையும் இந்த லிவரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம தண்ணியோட மட்டத்தை செட் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ அதை செட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த அளவு தான் ரெகுலராகவே தண்ணி வந்து ஃபுல்லாகும். அந்த மாதிரி நம்ம செட் பண்ணி கொடுப்போம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து கரெக்டாக அந்த லெவலுக்கு வந்து இப்போ தண்ணி செட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஷேடோவில் தெரியுதுங்களா, இதுதான் அதோட மட்டம். உள்ள லெவலையும் பார்க்கலாம். இந்த இருக்க தண்ணியோட மட்டம்.